கொடுத்துடலாம் ஃப்ரைடே கொடுத்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார், நான் எப்படியாவது கொடுத்துட்றேன். ஓகே, தேங்க்யூ. ஏன்பா தங்கச்சின்னா ரொம்ப பாசமோ? ஆமாங்கய்யா, என் தங்கச்சி தான் எனக்கு எல்லாமே. அவளுக்கும் அப்படிதான், அண்ணா அண்ணான்னு உசிரியே விடுவா. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பாசமா இருந்தா. கல்யாணம் ஆகி அவ சென்னைக்கு வந்த பின்னாடி எப்பவும் அவ நினைப்பாவே இருக்கும். சென்னைக்கு போயிட்டு வான்னு சொன்ன உடனே அவன் ஞாபகம் தான் எனக்கு முதல்ல வந்துச்சு. உன் தங்கச்சிய நல்ல இடத்துல கட்டி கொடுத்திருக்கேல்லப்பா. பெரிய இடமா? எங்க மாப்பிள்ள பெரிய கோடீஸ்வரரு. ஆனா என் தங்கச்சிக்கு கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு மட்டும் கேட்டீங்க, ஆடி போயிடுவீங்க. அப்படி என்ன விஷயம்பா ஆடி போற மாதிரி? வேற வேலை இல்லை இவங்களுக்கு, சும்மா வெட்டி கதை பேசிக்கிட்டு. அது எங்க தாய் மாமா ஒருத்தர். எங்க மாமாவை பத்தி நானே சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்றேன். கொஞ்சம் மோசமான ஆளு. அவரு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு. அவருக்கும் என் தங்கச்சிக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தி. நாங்க ஒத்துக்கவே இல்லை. அதனால எங்ககிட்ட எதுவும் சொல்லாம வேற ஒரு மாப்பிள்ளை போட்டோவை காட்டி கல்யாண மேடை வரைக்கும் என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டாரு. அங்க வந்துதாங்க எங்களுக்கே தெரியும், தாய் மாமன் தான் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்காருன்னு. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. சொன்னா நம்ப மாட்டீங்க, எந்த பையன் போட்டோ காமிச்சு மாப்பிள்ளன்னு ஏமாத்தினாரோ அவரே அன்னைக்கு வந்து என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டினாரு. இவர் என்ன மாவோட கதை மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு? அடேங்கப்பா, என்ன தம்பி நீங்க ஒரு சினிமா கதை மாதிரி சொல்றீங்க? என்னால இதை நம்பவே முடியல. நான் சொன்ன கதையை கேட்டதுக்கே சினிமா மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களே, அதை நேராவே அனுபவிச்சிருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல கல்யாண வேலையெல்லாம் பாருங்க, சும்மா வெட்டி கதை பேசிக்கிட்டு. காஞ்சனா, எல்லாரும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டீ கொண்டு வர சொல்லுமா. ஏய், வந்த உங்களுக்கு டீ குடுக்கணும்னு தெரியாதா? எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வா. ஐயோ, டீ வேற கேக்குறாங்களே. பைரவ அண்ணா அங்க இருக்கும்போது நான் எப்படி கொண்டு போய் கொடுக்கறது? என்ன பண்றதுன்னே தெரியலையே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஓகே சார், ஓகே, I'll call you back. Yeah. என்ன திரு, வரேன்னு சொல்லிட்டு இங்க நிக்கிறா? அது ஆஃபீஸ்ல இருந்து வரிசையா ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, அதான் பேசிட்டு இருந்தேன். சரி, நம்ம மேரேஜ்க்கு சாம்பிள் சாரீஸ் காட்டுறதுக்கு வந்திருக்காங்க. நம்ம கல்யாணத்துக்கு நான் கட்ட போற சாரி நீ செலக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் இது. இப்ப போய் ஃபோன் வந்துட்டு இருக்குன்னு சொல்றா. சரி வா, முதல்ல உனக்கு சாரி செலக்ட் பண்ணு. இப்போ இதை எப்படி கொண்டு போய் கொடுக்கறது? வசமா மாட்டிக்க போற. ஏர்போர்ட்ல இருந்து அவரை கூட்டிட்டு வரும்போது என் மேல அவ்வளோ நம்பிக்கையா பேசினாரு. என்னால எங்களுக்குள்ள நடந்த கல்யாணம் வெளியே தெரியாதுன்னு. ஆனா இப்ப பைரவ அண்ணனை பார்த்தா என்னால எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே.
என்னால அவருக்கும் திவ்யாக்காக்கும் கல்யாணம் நடக்காம போச்சுன்னா கடவுளே இது என்ன சோதனை. ஏய் டீ என்னாச்சு? அண்ணே நல்ல நேரத்துல வந்தீங்கண்ணே. முதல்ல இந்த டீயை கொண்டு போய் கொடுங்கண்ணே. இந்தாங்க. எப்படிம்மா நம்ம வீட்டுக்குள்ள வந்தாரு? என்னால நம்பவே முடியலம்மா. இதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. நீங்க முதல்ல டீ எடுத்துட்டு போய் கொடுங்கண்ணே. உங்க அண்ணன் இன்னும் திரும்ப பாக்கல. இது வரைக்கும் பாக்கலண்ணே. ஆனா திவ்யாக்கா மேல அவரை தான் கூப்பிட போயிருக்காங்க. என்னம்மா சொல்ற? இப்போ கீழே இறங்கி வந்தா வச்சுக்கோ, உங்க அண்ணன் பாத்துருவானே. ஆமா அண்ணே, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க முதல்ல டீ எடுத்துட்டு போய் கொடுங்கண்ணே. உங்க நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுமா. சீக்கிரம் போங்கண்ணே. டீ எடுத்துக்கோங்க. ஐயோ டீ கொட்டிருச்சு, என்ன மன்னிச்சிருங்க. ஏய், பரவாயில்லைங்க. பாத்து கொடுக்க மாட்டியா? இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. இல்லம்மா. ஏங்க போய் முதல்ல பாத்ரூம்ல க்ளீன் பண்ணிட்டு வாங்க. பாத்ரூம் எங்க இருக்கு? அதோ அங்க அந்த ரூம்ல இருக்கு, போங்க. பாத்துப்பா. மயிலண்ண, அவரை பாத்திர கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மயிலண்ண. அந்த ப்ளூ, இது அந்த ப்ளூ. இதுவா? இது வேண்டாம் திரு. சரி ஓகே, அது அது நல்லா இருக்கு. ஓகேவா? ஆனா இந்த கலர்ல என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அந்த லாவெண்டர். என்ன திரு அவ்வளவு அவசரம்? பொறுமையா தான் பாரு. அம்மா, ஜென்ஸுக்கு சாரியை பத்தி என்னமா தெரியும்? கலர் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். வேற என்ன பண்ண முடியும்? கரெக்ட் மாப்ள. பிடிச்சிருக்கு பிடிக்கல, அதுதான் நம்ம லிமிட். ஆமா. திவ்யா, எனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு, பட் நீயே செலக்ட் பண்ணிக்கோ. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் ஃபைனல். ஓகே? ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப அர்ஜென்ட். இப்போ ஆபீஸ் வேலையா முக்கியம்? முதல்ல சாரி செலக்ட் பண்ணு. ஆபீஸ் வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்.